ஹாய் சார், வணக்கம். நான் சென்னையில் இருந்து பேசுகிறேன். நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் திஸ் 1% கிளப் சார். ஆக்சுவலி நான் ஒரு 5 to 6 இயர்ஸாக உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப்பில் ரேண்டமாக வீடியோ பார்த்து தான் உங்கள் சேனல் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன வீடியோஸு அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணிகிட்ருந்தேன், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் 1% கிளப்பில் ஜாயின் பண்ணேன். நான் இந்த 1% கிளப்பில் ஜாயின் பண்ணதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் வந்து என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் தான். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுற டைமில் என்னென்னா, நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்பா அம்மா சொந்த ஊரில் இருந்தாங்க. என் சிஸ்டர் காலேஜ் போயிட்டுருந்தாங்க. நான் ஒரு ஆஃபீஸில் ஒரு 20K சேலரிக்கு ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அந்த டைம் வந்து புயலில் எங்கள் வீடு முழுசாக டேமேஜ் ஆயிடுச்சு. அண்டு நிறைய ஸ்ட்ரகிள். அது இல்லாமல் அப்பாவும் கொஞ்சம் எங்களை படிக்க வைக்கிறதுக்காக ஜுவல் லோனு, அது வெளியில் தெரிஞ்சவங்கக்கிட்ட கடன் அந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தாரு. அதனால் எனக்கு அதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா, ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா என்னோடய சேலரி வந்து ரொம்ப கம்மி. அது எப்படி பண்ணுறது என்னன்னு தெரியல. அந்த டைமில் வீட்டில் என்னென்னா ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணாங்க. அவ்வளோதான், நீ வேலைக்கு போயிட்ட, எங்களோட இதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆயிரு, நீ கல்யாணம் பண்ணிவிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எனக்கு என்னென்னா அப்பா அம்மா தங்கச்சி ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு பெருசாக மனசு வரல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும், நம்ம ஃபேமிலியோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸை நம்ம தான் மாற்றணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த 1% கிளப்லேயே நான் ஜாயின் பண்ணேன். இதுதான் ரீசன். நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. வீடு கட்டணும், அந்த லோன் நிறைய இருக்குது, இது இல்லாமல் சிஸ்டர் படிச்சிட்ருக்கா, அவளுக்கு எல்லாம் பண்ணணும், அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, அப்பா அம்மா பார்க்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருந்தனால என்னால் இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடியல. ஆனால் ப்ராப்ளமில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் சொல்கிற மாதிரி இதில் நான் நிறைய பண்ணது, நிறைய டைம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணதுன்னா, கிராட்டிடியூட் எழுதினேன். டெய்லியும் காலையிலையும் நைட்டும் 2 டைம்ஸ் எழுதிடுவேன். அதே மாதிரி அஃபர்மேஷன் கேட்டேன். அந்த என்னோடய ஹேபிட்டாகவே வச்சுக்கிட்டேன் அதை. அதுக்கப்புறம் 1% கிளப் அந்த ஒர்க் புக்கில் சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் இந்த மணி பற்றின மைண்ட் செட் வேறு மாதிரி இருந்துச்சு. இதை படித்ததுக்கப்புறம் புது ஆஸ்பெக்டில் அந்த பணத்தை பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ வந்து மணி, சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அதுலேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதை பற்றியெல்லாம் தேடி படித்து இதுக்கு ஏற்ற மாதிரியான எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பிளான்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, இருந்தாலும் நான் இதை பண்ணிகிட்டே இருந்தேன். சைட் பை சைடு அதில் இருக்க விஷயங்களை படித்து தெரிஞ்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி அதில் சொல்லியிருக்க ப்ராக்டிஸஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 2 or 3 மந்த்ஸ்லேயே என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு விஷயமே எங்கள் வீட்டில் வீடே கட்ட வேணாம், கல்யாணம் பண்ணிட்டு போ, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க, அம்மாவே கால் பண்ணி, இல்லை வீடு வந்து ரொம்ப இதாக இருக்குது, நம்ம வீடு கட்டி தான் ஆகணும், அதனால் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பணம் ரெடி பண்ணுறோம், அதே மாதிரி உன் சைடில் உன்னால் முடிஞ்சதை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஆல்ரெடி கொஞ்சம் வீடு கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேவிங்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் லோன் வாங்க வேண்டியிருந்துச்சு. ஹோம் லோன் அப்ளை பண்ணேன், கிடச்சிருச்சு. ஸோ எல்லா காசெல்லாம் ரெடி பண்ணி ஒரு 2 BHKல எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர அளவுக்கு ஒரு வீடு ஒன்று கட்டினோம். ஸோ அதுதான் என்னோடய 1% கிளப்பில் என்னோடய ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஸு. அது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் தனியாக இருந்துட்டு பெருசாக நான் ஒருத்தர் தான், நானும் என் சிஸ்டரும் தான். ஸோ வந்து எல்லோரும் என்னென்னா, பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம், வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் பண்ணிட்டு போயிரு, எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த சுச்சுவேஷன்லேருந்து இந்த மாதிரி ஒரு வீடு கட்டினேன் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய விஷயந்தான்.
அதுக்கப்புறம் இந்த சேம் டைம் நான் ஒரு எக்ஸாம் எழுதியிருந்தேன். அந்த எக்ஸாமுல வந்து வெறும் 35 வேக்கன்ஸீஸ் தான். ஸோ அதை நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. எக்ஸாம் எழுதியிருந்தேன். ரிசல்ட் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ரிசல்ட் வந்துருச்சு. ஆக்சுவலி அந்த அந்த எக்ஸாம் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் ஆகிட்டு ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷனில் நான் வந்து ஒரு ஒரு பெரிய போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டேன். ஐ கான்ட் பிலீவ், என்னாலேயே அதை நம்ப முடியல. நான் வாங்கின சேலரியை விட ஒரு 3 மடங்கு அதிகமான சேலரியில் நான் அந்த வேலையில் ஜாயின் பண்ணேன். அது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு சொல்ல தெரியல. நிஜமாவே அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் வந்து டெய்லியும் சாப்பாட்டுக்கு கணக்கு பண்ணி அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு இந்த சேலரிங்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கண்டினியூவஸாக எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக லோனு கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வாங்கின ஹோம் லோன் கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஸ்கூட்டி, அம்மாவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டது, என் தங்கச்சிக்காக இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் வாங்க ஆரம்பித்தோம். இதில் என்னென்னா எங்களோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னோடய சைடில் என்னோடய கொலீக்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் என்னை விட்டு விலக ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களாம் என் கூட க்ளோஸாக இருந்தவங்க. அவங்க சடனாக ஏதோ ஒரு ரீசனால் விட்டு போடுறப்ப மனசு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் ஜெய் சார் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் மாற மாற நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் மாற ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. அதை நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னோடய அந்த 1% கிளப் ஒர்க் புக்கில் நான் எழுதி வச்சுருந்ததில் ஒரு 93% அச்சீவ் பண்ணிட்டேன். என்னோடய நான் பெரிய விஷயமா பார்க்குறது, நான் பிஸ்னஸ்க்காக ஒரு கோர்ஸ் ஒன்று படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஒரு 2-3 இயர்ஸாகவே அதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு சிச்சுவேஷனும் சரியாக அமையல, அட்மிஷனும் கிடைக்கல. அதை பார்த்துட்ருந்தேன். இப்போ ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு அது கிடச்சிருச்சு. நான் ஆக்சுவலி அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இதை வந்து என்னோடய ஸ்டோரியை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வந்துச்சு. ஸோ தேங்க்யூ சார். சீரியஸ்லி என்னோடய லைஃப்பை வந்து ஒரு புவர் ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்து இப்போ நான் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அந்த லெவலுக்கு மாற்றிருக்கீங்க. இது எல்லாமே கண்டிப்பாக இந்த 1% கிளப்னால் மட்டும்தான். அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். இப்போது நான் இந்த ப்ராக்டிஸில் நான் ஃபாலோ பண்ணது வந்து வெறும் கிராட்டிடியூட், அஃபர்மேஷன், அதுக்கப்புறமா டீடாக்ஸ் கொஞ்சம் பண்ணினேன். டீடாக்ஸ் ஃபுல்லாக பண்ணேனான்னா தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா அந்த 1% கிளப்பில் என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாமே பிளைண்டாக ஃபாலோ பண்ணேன். எதுவுமே வந்து இது பண்ணால் இது நடக்குமா, இது பண்ணால் இது நடக்குமா அப்படின்னு யோசிக்கவே இல்லை. எப்படியோ லைஃப்பை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால தான் அந்த கிளப்பில் நான் ஜாயின் பண்ணதே. அது எனக்கு ஒர்க் அவுட்டும் ஆயிடுச்சு இவ்வளோ தூரம். தேங்க்யூ சார். அண்டு இந்த கோர்ஸுக்கு முன்னாடி நான் அந்த கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறப்பெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும். நம்ம இந்த சுச்சுவேஷனில் இருக்கோம், நம்மளே ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இல்லை, நம்மளால் ஃபினான்ஷியலாக ஒரு முடிவு எடுக்க முடியலை, தெரியல. இந்த சுச்சுவேஷனில் நம்மளும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு எப்படி இருப்போம், என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது என்னால் என்னோடய விஷயத்தையோ, என்னோடய ஃபேமிலியவோ, என்னோடய வேலையை வச்சு, என்னோடய சேலரியை வச்சு பார்த்துக்க முடியுது. அதனால் தைரியமாக என்னால் இப்போது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஓகே சொல்லிட்டேன் நான் இப்போது. ஸோ இப்போ அதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய லைஃப் பார்ட்னருக்காக. நான் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கணும்னு. ஸோ ஆஃப்டர் மேரேஜு எலைட் கிளப்பில் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்குது. தேங்க்யூ சார். ஆக்சுவலாக இதை விட நிறைய சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் பண்ணியிருக்கலாம். என்னோடய லைஃப்பில் இது ரொம்ப பெரிய சக்ஸஸ். நான் எதிர்பார்த்ததை விட ஒரு
பெரிய விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு. நிறைய என் லைஃப்பில் டாப் டூ பாட்டம் எல்லாமே மாறியிருக்கு. நாட் ஒன்லி மனி, என்னோடய லைஃப் ஸ்டைல், என்னோடய ட்ரெஸ்ஸிங், என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே மாறியிருக்கு. இது எல்லாமே இந்த கோர்ஸ்னால் மட்டும்தான். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் அவ்வளோ டீட்டெயிலான விஷயங்கள் இருந்துச்சு. அதை நான் ஃபாலோ பண்ணவும் செஞ்சேன். அண்ட் தேங்க் யூ சார். தேங்க் யூ ஸோ மச்.